4 years 8 semester exams 24 internal exams lab அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு எல்லாமே. பட் இப்போ வந்து ஐ ஹாவ் அ கிளாரிட்டி இது எல்லாத்தையும் வந்து எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ வாண்டட் டு ப்ரொவைட் தட் கிளாரிட்டி டு யூ ஆல். அண்ட் ஆக்சுவலி வந்து ஸ்கூலில் படிக்கிற மாதிரி வந்து 24 hours நாட் 24 hours ஸ்கூலில் படிக்கிற மாதிரி வந்து நம்ம டெய்லிலாம் வந்து காலேஜில் படிக்கவே தேவையில்ல. எக்ஸாம் முன்னாடி மட்டும் படிச்சா போதும். ஆனால் வந்து இதில் வந்து எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் திஸ் நாட் கோயிங் டு க்ரோ யர் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து சைடில் வச்சு நம்ம நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும் பாஸ் அப்படின்னு இல்லை, எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ திஸ் இஸ் மீ நாண்டி யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஸ்டடி ஹாலிடேஸ்ல இருந்து வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமை வந்து முடிச்சுட்டு மாசா வந்து வெளியில் வர வரைக்கும் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்க போகுது அப்படின்னு வந்து டோட்டலாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து மோர் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் படிச்சதுனால வந்து ஐ நோ வெரி வெல். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கிராக் பண்ணலாம். பட் இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வெறும் எக்ஸாம் மட்டும்தான். திஸ் ஹேஸ் நத்திங் டு கெயின் நாலேஜ். வெறும் எக்ஸாமுக்கு படிச்சு எக்ஸாமில் மார்க் வாங்குறது எப்படி அப்படின்னு மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் 2 things. ஒன்று வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ், இன்னொன்று வந்து நான் கோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ கோர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க கோர்ஸ்க்கு மெயின் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சிலது இருக்கும். இப்போ சப்போஸ் நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆல்கரிதம்ஸ், அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா லேர்ன் இட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுக்கிறது, கிளாஸில் கவனிக்கிறது அப்படின்னு வந்து சில வேலைகள்லாம் செய்யுங்க. 2 பார்ட்டும் இருக்குது. இந்த 2 பார்ட் வந்து புட்டுகிறது தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் போது எக்ஸாமோட டைம் டேபிள் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. ஸோ இனியில் வந்து எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்த உடனே இல்லை, நாங்கள் வந்து எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுப்பாங்க எங்களுக்கு காலேஜில். ஸோ ஸ்டடி ஹாலிடேஸில் தான் வந்து மெயின் ஸ்டடி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கல்ல, டைம் டேபிள் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புட் யுவர் ஓன் டைம் டேபிள். ஸோ புட் யுவர் ஓன் டைம் டேபிள் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் இருந்து எக்ஸாம் டேக்கு வந்து இருக்குது, ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட போகிறோம். லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு 25 days இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 25 days தான் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டைம். ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து கரெக்டாக 25 days இருக்குன்னா லாஸ்ட் 2 days வந்து விட்டுருங்க. பிகாஸ் லாஸ்ட் 2 days வந்து எக்ஸாம் அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 23 days இருக்குது. ஸோ இந்த 23 days தான் வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 23 daysல என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைம் டேபிள் ரெடி பண்ணிட்டோம். 23 daysக்கு வந்து லெட்ஸ் சே 6 subjects இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த 6 subject எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பார்க்கணும். அதுல வந்து சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான சப்ஜெக்ட்ஸா இருக்கும். எல்லா செமஸ்டர்லயும் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் மோசமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாப்லேயே வந்து அந்த சப்ஜெக்ட் கொடுங்க. ஏன்னா அந்த சப்ஜெக்ட்டை படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸ், நெக்ஸ்ட் டிஃபிகல்ட், அந்த மாதிரி வந்து ஹைரார்கி வைஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் டிஃபிகல்ட்ல இருந்து லீஸ்ட் டிஃபிகல்ட் வரைக்கும் இருக்க 6 subjects போட்டுருங்க. ஸோ 23 divided by 6 subjects அப்படின்னா ஒரு 3.8 வரும். ஸோ நீங்கள் 3.8 அப்படின்னா 3.5 days per subject அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3.5 daysல தான் மொத்த சப்ஜெக்ட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எந்த டே உங்களுக்கு சப்போஸ் நான் வந்து 25 days எடுத்தேன், 23 days எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை டேஸ் இருக்கோ தட் மெனி டேஸ் டிவைடட் பை தட் மெனி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஒரு சப்ஜெக்ட்டும் எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு. இதில் வந்து சப்போஸ் ஏதாவது வந்து ரொம்ப மொக்க சப்ஜெக்ட் இருக்கு, இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் வந்து ஒரு 3 daysலாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு 2 daysலேயே முடிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸ் எது இருக்கும் அதுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். எந்த டேக்கு வந்து என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டோம். எத்தனை நாள் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல இருந்தே உங்களுக்கு வந்து டைம் டேபிள் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு போர்க்களத்துக்கு வந்து நம்ம ரெடி ஆக போறோம். இந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இது வந்து ஒரு 3 phaseஆ இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கலெக்டிவ் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் வந்து பிளானிங் ஃபேஸ், லாஸ்ட் ஃபேஸ் வந்து எக்ஸிகியூஷன் ஃபேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கலெக்டிவ் ஃபேஸ்ல இறங்க போறோம். ஸோ அந்த கலெக்டிவ் ஃபேஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ண போறீங்க. ஸோ இது தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 yearsக்கான கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா தேவை. எந்த செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்களோ கோ டு கூகுள், அந்த சப்ஜெக்ட் பேர் தட்டுங்க, சப்ஜெக்ட் கோட் தட்டுங்க, 5 years கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு போடுங்க. கூகுள் வில் கிவ் யூ த கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து இது கலெக்டிவ் ஃபேஸ். ஓகேவா? கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி வச்சிருப்பீங்களா? ஸோ அந்த மெயில் ஐடியில் வந்து எந்த செமஸ்டரோ அந்த செமஸ்டர் போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து அந்த சப்ஜெக்ட் பேர் போட்டு அந்த சப்ஜெக்ட்ல கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் போடுங்க. ஸோ இந்த 5 years கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண உடனே நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ண போறோம். ஸ்டடி மெட்டீரியல் ஃபேஸ்ல வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபாரின் ஆத்தர் புக் நல்லா இருக்கு, இந்த லோக்கல் ஆத்தர் புக் தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்குமே, அவன் ஏதோ ஒரு புக் படிக்கிறான், அந்த புக்கை வந்து நம்ம வாங்கி படிச்சோம்னா நம்ம செட்டம் வாங்கிடலாம்.
இப்படிலாம் பல காமெடி பண்ணிட்டு இருப்போம். இப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய புக்ஸ் இருக்கிறப்போ வந்து ஒரு ஆக்சுவலி காலேஜ்ல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு புக்லயும் ஒரு மாதிரி வந்து ஒரு டாபிக்கை வந்து எலாபரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க பல இடத்துல கை வச்சீங்க அப்படின்னா எதுவுமே போய் ஒழுங்கா ஞாபகம் வச்சுட்டு நம்மளால எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரே ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான புக் இல்ல ஒரே 1 or 2 மேக்ஸிமம் 1 or 2 ஓகேவா. ஒரு புக் வந்து மெயின் புக்கா வச்சுக்கோங்க, இன்னொரு புக் வந்து சும்மா செக் பண்ணிக்கிறதுக்கான புக்கா வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த புக்ல படிக்க போறீங்க ஈச் சப்ஜெக்ட்டுக்கு இது வந்து பண்ணணும். ஸோ இந்த கலெக்டிவ் ஃபேஸில் மேபி ஒரு ஹாஃப் டே கூட எடுத்துக்கோங்க இதுக்கு. பட் ஆனால் இந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டக்குன்னு படிக்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து புக்கும் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோன் கால் வித் த டாப்பர். ஸோ ஃபோன் கால் வித் டாப்பர்னா டாப்பர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கிட்ட தான் வந்து நீங்க கால் பேசணும் அப்படின்னு கிடையாது. எல்லா கிளாஸ்லயுமே வந்து ஒரு டேட்டா பேஸ் ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் ஆள் யார் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்லயும் வந்து என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், அந்த சப்ஜெக்ட்ல வந்து எதெல்லாம் வந்து கம்பல்சரி இந்த இயர் வந்தே ஆகும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து யாரும் சில பேர் உங்க கிளாஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆள் கூட வந்து கால் போங்க. ஸோ அந்த கால்ல வந்து முன்னாடியே நீங்க என்னெல்லாம் கேட்கணும் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்னா ஒரு சாப்டர்லயும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சாப்டர்ல ஒரு சப்ஜெக்ட்லயும் நீங்க வந்து என்னெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கணும் அது எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு வந்து அந்த ஆள் கூட கால் போயிட்டு அது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ உங்களோட டேட்டா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. யூ ஹேவ் கொஸ்டின் பேப்பர், யூ ஹேவ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், யூ ஹேவ் த இன்ஃபர்மேஷன் டு கெட் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளானிங் ஃபேஸ். அப்போ இவ்வளவு நேரம் பண்ணது பிளானிங் இல்லையா அப்படின்னு வந்து பயப்படாதீங்க. இவ்வளவு நேரம் பண்ணது வந்து கலெக்ஷன் ஃபேஸ். இப்போ வந்து பிளானிங் ஃபேஸ் போயிருக்கும். ஸோ இந்த பிளானிங் ஃபேஸ்ல என்ன பண்ண போறீங்கன்னா 5 years கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கீங்களா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது ரொம்ப அடிக்கடி நான் இந்த டைலாக் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. நோட்ல வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எந்த இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா அந்த இயர் போட்டுக்கோங்க. அந்த இயர்ல என்னெல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து 16 மார்க்ஸ் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 16 மார்க்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ இது வந்து வெறும் மார்க் வாங்குறதுக்கு மட்டும் தான். ஸோ நீங்க மார்க் வாங்கணும் மட்டும் நினைச்சீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நாலேஜ்லாம் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் வீடியோஸ் நாட் ஃபார் யூ. இதுக்கப்புறமா வந்து நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதுல இருந்து நீங்க வந்து நாலேஜ் எப்படி கெயின் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கலாம். இப்போ வந்து 16 மார்க்ஸ் அண்ட் 13 மார்க்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் அந்த இயர்ல எதெல்லாம் 13 மார்க்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணுங்க, எதெல்லாம் 16 மார்க்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இயர் போட்டும் ஒரு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 16 மார்க்ஸ் 13 மார்க்ஸ்ல இல்ல உங்களுக்கு 10 மார்க்ஸ் ஆர் 11 மார்க்ஸ் ஏதோ ஒன்று பெரிய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணுங்க. ஸோ நோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா மேக் யோர் காமனர்ஸ் ஷீட். ஸோ அந்த காமனர்ஸ் ஷீட் அப்படின்னா இது எல்லாத்துலயுமே வந்து எல்லா இயர்லயும் சில கொஸ்டின்ஸ் வந்து காமன் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ 2017ல கேட்டதும் 2018ல வந்து சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. இல்ல 2018 19 20 மூணுத்துலயுமே வந்து ஒரு காமன் கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன காமனா கேட்டிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களோட காமனர் ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் உங்களோட இந்த ஷீட்ஸ் அதாவது எவ்ரி இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்து ரெடியா இருக்கு. இப்போ இதெல்லாம் தான் வந்து உங்களோட பிளானிங் ஃபேஸ். இப்போ இந்த காமன் டாபிக் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. உங்களோட எவ்ரி இயர் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஷீட்டும் ரெடி ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸாம்ஸ்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுல இருந்து மட்டும் தான் வரும். இது தவிர்த்து சில டைம்ஸ் வந்து சில கம்பல்சரியோ இல்ல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு எய்தர் ஆர் சாய்ஸ்ல வந்து வேற கொஸ்டின்ஸ் மாறலாம். அதுக்கு என்ன நீங்க வந்து ரொம்ப ப்ரிசைஸா வந்து ஒரு 80+ வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி வேண்டாம் எனக்கு வந்து நான் பாஸ் ஆகி போதும் அப்படின்னு நினைச்சா இந்த ஸ்டெப்போட நிறுத்திடலாம். அதாவது வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்க காமனான கொஸ்டின்ஸ் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாவே யூ வில் பி ஏபிள் டு கெட் அந்த 70 to 85 வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு வந்து எல்லா சாப்டர் வைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கோ அதுல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது 16 மார்க்ஸ்க்கு 13 மார்க்ஸ்க்கு என்ன 2 மார்க்ஸ் எல்லாம் இப்போ கவலைப்படாதீங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் இப்போதுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து மெயினான மோர் மார்க்ஸ் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த கண்டென்ட்லேயே வந்து உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கவர் ஆயிடும். அதனால வந்து அது மட்டும் இல்லாம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கெல்லாம் நான் லாஸ்ட்டா சொல்றேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து இந்த 10 மார்க்ஸ் 16 13 அந்த மாதிரி வந்து பிக் ஆன்சர்ஸ் பிக் சங்க் ஆஃப் மார்க்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சப்ஜெக்ட்லயும் இருக்கிற ஒரு சாப்டர்லயும் எந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பிக் ஆன்சர்ஸ்க்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கறது எல்லா டாபிக்ஸையும் நோட் பண்ணுங்க. இப்போ யூ ஹேவ் எவ்ரிதிங். யூ ஹேவ் த கொஸ்டின் பேப்பர்ஸ், யூ ஹேவ் த காமன் ஆன்சர்ஸ் அண்ட் வந்து இதெல்லாம் விட்டு போய் சில டாபிக்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கூட நீங்க வந்து நோட் பண்ணி வச்சிட்டீங்க. புட் டுகெதர் இது எல்லாத்தையும் இப்போ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரி
பிளானிங் ஃபேஸ் வந்து ஓவர். இதுதான் வந்து பிளானிங் ஃபேஸ். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்க்கு எவ்வளோ நேரம் வந்து அலாட் பண்ணோம் அப்படிங்கறது நோட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து இந்த ஃபேஸ்ல வந்து இப்போ நீங்க இந்த பிளானிங் ஃபேஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே முன்னாடியே வந்து ஒரு 1 day எடுத்து கூட பரவாயில்ல இந்த பிளானிங் ஃபேஸ் மொத்தத்தையும் முடிச்சுடுங்க. அப்போ வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்டியா இருக்கு. இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்க்கு வந்து என்டர் ஆக போறீங்க. ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல I'll tell you one thing, காலேஜ் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து you will have to do smart study. ஹார்ட் ஒர்க் ரொம்ப எல்லாம் பண்ண தேவையில்ல, ஸ்கூல்ஸ்ல பண்ண மாதிரி. ஸோ ஒர்க் இன் அ வெரி ஸ்மார்ட் வே. ஸ்மார்ட் வேல எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நான் எப்படி பண்ணேன்னு நான் சொல்றேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து யூ கேன் ஒர்க் இட் இன் த ஸ்மார்ட் வே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 16 மார்க்ஸ் 13 மார்க்ஸ் நம்ம படிக்க போறோம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப தான் படிக்க போறீங்க. ஏன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஆல்ரெடி நீங்க கவர் பண்ண இந்த பிக் ஆன்சர்ஸ்ல இருந்தே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கவர் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கலெக்டிவ் ஃபேஸ் அண்ட் வந்து இந்த பிளானிங் ஃபேஸ்லேயே வந்து எல்லா சாப்டர்ஸ்க்குமே 2 மார்க்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைன்லேயே சம்டைம்ஸ் அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட காலேஜஸ்லயோ இல்லை ஏதாவது ஒரு பிபிடிஸ்லயோ வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் என்ன, 3 மார்க்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து கலெக்ட் பண்ணி வந்து தனியாக டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி, டேட்டா பேஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு கூகுள் டிரைவ் போட்டிருக்கீங்களா, ஸோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஹேண்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ 13 மார்க்ஸ் ஆர் 16 மார்க்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து 2 days நான் அலாட் பண்ணியிருக்கேன். இந்த 2 daysக்குள்ள வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து டார்கெட்டாக செட் பண்ணி வந்து படிக்க ஆரம்பிங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 1 day இருக்குல்ல, சரி விடு, இதை இன்னும் ஒரு 2 days கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா காலேஜ் டைமில் வந்து நீங்கள் படிக்கல, நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் தான் படிக்க போறீங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் ஹாலிடேஸ் தான் வந்து மஸ்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டிய டைம். ஸோ அதனால வந்து இன்ஃபேக்ட் வந்து இது எக்ஸாம் ஹாலிடேஸில் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கூட வந்து படிக்க போறீங்க, இல்லை எக்ஸாமுக்கு 2 days முன்னாடி வந்து படிக்க போறீங்க அப்படின்னா கூட இதே மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். யூஸ் தீஸ் 3 phases, collective phase, planning phase and வந்து execution phase. So இந்த execution phaseல வந்து have breaks. See, ஒரு கான்சென்ட்ரேஷன் பீரியடும் வந்து ஒரு ஆளுக்கும் 25 minutes தான் வந்து ஆவரேஜ் கான்சென்ட்ரேஷன் phase. ஸோ நீங்க வந்து ஒரு 25 minutesக்கு வந்து put full focus into this studying. மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்காதீங்க. ஃபுல்லாக வந்து வெறும் வந்து முடிக்க போறீங்க. இந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பி ஃப்ரீ. ஓகேவா? இன்ஃபேக்ட் வந்து எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஒழுங்காக பண்ணணும். இல்லைனா வந்து ஐயோ இந்த எக்ஸாம் ஒழுங்காக எழுதலையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ அதனால வந்து புட் யுவர் ஃபுல் ஃபோக்கஸ் இன் டு திஸ் ஸ்டடிங் இந்த எக்ஸாம் டைமில் மட்டும். ஓகே, இப்போ வந்து நோ மொபைல் ஃபோன்ஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், stay fully focused, deep work பண்ணி வந்து படிங்க. If you want to know how to study, you can watch this study tricks video. ஸோ அங்கே வந்து நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு வந்து சேம் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து எக்ஸாம் டைமில் மட்டும் யூ கேன் லேர்ன் இட் ஈஸிலி. ஸோ இந்த ஸ்மார்ட் வே அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் டு ரீட் எவ்ரிதிங். எல்லாமே வந்து படிக்க தேவையில்ல. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க. அன்இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இது மட்டும் வந்து பெண்டிங்கில் இருந்திருக்கோம்ல, ஸோ அதை வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2 days அலாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1.5 days வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு அந்த half dayல வந்து கவர் த அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் எக்ஸாம் அப்போ வந்து காலேஜில் வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து வி டோன்ட் ரிவைஸ் பண்ணாமல் போய் எக்ஸாம் அப்போ அப்படியே உட்காந்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், எல்லாமே blank அவுட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரிவைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 13-16 மார்க்ஸ் தான் வந்து படிக்க போறீங்க. ஸோ இதை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஃபுல்லாக ஒரு 2 days இருக்குது அப்படின்னா 1.5 daysல வந்து மொத்தத்தையும் முடிங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பி டன். So this is how I learn for my semesters. And இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா வந்து most of the times we get important questions somehow. எப்படியாவது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா we are ready to go and rock the exam. ஸோ இப்படி தான் வந்து learn the important topics. உங்களுக்கு 5 years கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. 2 மார்க்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கோங்க. அண்ட் வந்து என்னெல்லாம் காமன் டாபிக்ஸ் இருக்கோ அந்த காமன் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு அன்காமன் டாபிக்ஸ் வந்து காமன் டாபிக்ஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து டைம் இருக்குது அப்படின்னா வந்து கவர் பண்ணுங்க. திஸ் இஸ் how you crack the semester exams. நாங்களாம் வந்து இத்தனை வருஷம் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து 2 மார்க்ஸ் எல்லாம் வந்து அட் எண்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து குயிக்காக வந்து இன்ஃபேக்ட் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்கிறப்போ கூட வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் ஒரு கிளான்ஸில் பார்த்துட்டு போய் கூட எழுத முடியும். ஸோ எக்ஸாம் காலேஜ் அப்போல்லாம் வந்து இப்படி தான் குயிக்காக வந்து ஸ்மார்ட்டாக வந்து முடிங்க. நிறைய வந்து படிச்சு டெய்லிலாம் படிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. காலேஜ் பசங்க வந்து டைமை வந்து ரொம்ப வைஸாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் a lot. இப்போ வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பற்றிலாம் பேச விரும்பல, ஏன்னா நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமுக்காக இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் வந்து போய் மாஸ் பண்ணிட்டு வாங்க. வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க how did you do your semester exam அப்படின்னு சொல்லி. I'll come and meet you in the next video. Until then, it's bye from me.